ஸ்மார்ட்ஃபோன் பிராண்டான எம்ஐல இருந்து புதுசா இப்போ காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது, ரெட்மில காரா? ரெட்மி ஃபோனே பயங்கரமா ஹீட் ஆகும், இதுல கார் வேறையா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குதுங்க. ஆனா இந்த காரோட டீடைல் பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க, அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ரொம்ப வருஷமாவே R&Dல இருந்த இந்த கார் ஃபைனலா இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு காரா லான்ச் பண்ணிருக்காங்க, SU7 SU7 Max. என்ன iPhone 15 Pro Max மாதிரி இருக்குங்கிறீங்களா? அதே மாதிரி தாங்க இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஃபோன் உலகத்துல ரொம்பவே புரட்சி பண்ணாங்க. இந்த ரெட்மி ஃபோன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கு காரணமா இருந்தாங்க. ஏன்னா இதோட பிரைஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா கொடுத்தாங்க, குவாலிட்டியாவும் கொடுத்தாங்க. இப்போ இந்த காரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உலகத்திலேயே நம்பர் 1 காரா டெஸ்லா இருக்குங்க. இதோட ரெண்டாவது படியா BYD அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இருக்குங்க. இவங்க தான் எலக்ட்ரிக் கார்ல நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காம்படிஷன்ல இப்போ ரெட்மியும் இணைஞ்சிருக்குங்க. இந்த கார் மேக்கிங் பிசினஸ்ல டாப் 5ல வருவோம் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா இந்த கார்ல அந்த அளவுக்கு நாங்க ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்ல இருக்க ஃபியூச்சர்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் மோட்டார். இந்த கார்ல ஹைப்பர் மோட்டார் அப்படின்னு ஒரு மோட்டாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்களே அந்த மோட்டாரை R&D பண்ணி ரொம்பவே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் இந்த காருக்கு அதிகமான பவரை கொடுக்குதுங்க. இந்த மோட்டரை யூஸ் பண்ணி நம்மளால 35,000 RPM வரைக்கும் ஜென்ரேட் பண்ண முடியுங்க. இந்த கார் 260 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட்ல போகுமாங்க. இந்த மோட்டரை யூஸ் பண்ணி 0 to 100 கிலோமீட்டர் 2.7 செகண்ட்ஸ்லயே நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமாங்க. அதே மாதிரி 0 to 200 வெறும் 10.6 செகண்ட்ஸ்லயே அச்சீவ் பண்ண முடியுங்க. ரொம்பவே ஃபாஸ்டான காரை தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் லுக்லயே இருக்குதுங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த வண்டியில CTB இன்டகிரேட்டட் பேட்டரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியில நார்மலா செல்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்றதுக்கு வயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாம இதுல எல்லாமே கம்பைன்டா சேஸ்லயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால பேட்டரியோட வெயிட் வண்டியில இம்பாக்ட் ஆகாதுங்க. டெஸ்லால இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி சேமா இவங்களும் இதை பண்ணியிருக்காங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் கேஸ்டிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. 72 பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட்டை மேக் பண்றதுக்கு பதிலா ஒரே பார்ட்டா உருவாக்கி இருக்காங்க. ஒரு சிங்கிள் கேஸ்டிங்லயே ஃபுல் சேஸையும் ரெடி ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு சேஸ் ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு மோல்டை உருவாக்கியிருக்காங்க. அது மூலியமா இந்த சேஸை உருவாக்குறதுனால வண்டியோட வெயிட் ரொம்பவே குறையும். இதுல யூஸ் பண்ற காம்போனன்ட்ஸோட பிரைஸும் குறையும். வண்டியோட காஸ்ட் ஓவராலா கட் ஆக போகுதுங்க. காரோட பிரைஸ் ரொம்பவே கம்மியா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி டெஸ்லா மாதிரி அட்டானமஸ் காரா வரப்போகுதுங்க. அதாவது செல்ஃப் டிரைவிங் காரா வரப்போகுதுங்க. இந்த வண்டியை நம்ம நார்மலா மொபைல் போன் கண்ட்ரோல் பண்ற மாதிரியே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த வண்டியில இதுக்குன்னு தனியா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியை நீங்க எங்கிருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. டெஸ்லா மாதிரி அட்டானமஸ் காரா உருவாக்கி இருக்கனால இந்த காரும் டிரைவர் இல்லாம இந்த வண்டியை ஓட்ட முடியுங்க. இதோட சாம்பிள் வீடியோ ஒன்று கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் பாருங்களேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த கார்ல ஸ்மார்ட் கேபினை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஹைப்பர் OS சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு OS இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுல இருக்க கேபின்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கார்ல சுத்தி இருக்க எல்லா டேஷ்போர்டும் இன்டகிரேட்டடா இருக்கும். இதுல இருக்க என்விரான்மெண்ட் எல்லாமே ஸ்மார்ட்டா கண்ட்ரோல் ஆகும். இப்ப இருக்க எல்லா கார்லயும் இருக்கு, ஆனா இதுல ரொம்பவே இன்டகிரேட் பண்ணி AI மூலியமா உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. செக்யூரிட்டியில ரொம்பவே அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 5 ஃபியூச்சர்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கார்ல நிறையவே ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இண்டிவிஜுவல் டிரைவிங் மோட்ஸ், 20 செகண்ட் பூஸ்ட் மோட், லான்ச் கண்ட்ரோல், அடாப்டிவ் ரைடு கண்ட்ரோல், அடாப்டிவ் ரோல் கண்ட்ரோல், அடாப்டிவ் ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போஷோட பிரேக்கிங் சிஸ்டம் இதுல கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கார் இன்னும் இந்தியாவுக்கு இன்னும் வரலைங்க. இந்தியாவுக்கு வந்தா நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.